சிறுகுடி கிராமத்தை பத்தி உங்களுக்கு பலருக்கும் தெரியும். தெரிஞ்ச செய்தியே தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இந்த நத்தத்துல 2000 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை தான் கண்ணகி கதை. தெரியுமா உங்களுக்கு? கண்ணகி கோவலன் கதை உங்களுக்கு தெரியும். அவங்க தஞ்சாவூர் பக்கத்துல பூம்புகார்ல இருந்தாங்க. கோவலன் மணிமேகலை கூட போயிட்டான். கண்ணகி காத்திருந்தா, திரும்ப வந்தான், சொத்தெல்லாம் குறைச்சிட்டான். வாங்க மதுரைக்கு போய் படிச்சுக்குவோம் பாண்டிய நாட்டுக்குன்னு புருஷனை கூப்பிட்டு மனம் திரும்பி வந்திருக்கான அவன் என்ன பண்றது? பயவில்லையா? விட்டுறதா முடியும்? நம்ம ஊர்ல தான் புரிஞ்ச என்ன தப்பு பண்ணாலும் பயவில்லை. என்னைக்கா திரும்பி வருவான் நம்பிக்கையோட காத்திருக்கிற பெண்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க, வேற நாட்டுல இல்லை இல்லையா? மற்ற நாட்டுல என்ன செய்வாங்க? நீ அங்கே போயிட்டியா, நான் இன்னொருத்தையும் கூட போயிடுறேன்னு போயிடுவான். நீங்க அப்படிதான் இல்லை. கண்ணகி அப்படிதான் காத்திருந்தா, மனசு திரும்பி வந்தான். பாண்டிய நாட்டில் மதுரையை போய் படைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நடந்தே வந்தாங்க. அப்ப எல்லாம் நரேந்திர மோடி ஐயா இருந்தாருன்னா வந்தே பாரத ட்ரெயின் அப்படியே கொடுத்துருக்காரு கண்ணகிக்கு போகணும். அது இல்லை, நடந்தே வந்தாங்க. நடந்து வந்த கண்ணகி கோவலனும் இந்த பாண்டிய நாட்டு எல்லைக்குள்ள முதல்ல கால் வச்ச ஊர் தான் உங்க ஊர் சிறுகுடி. இப்படி ராமசீனிவாசன் வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சிலப்பதிகாரம் எழுதுன இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு, சிறுகுடிக்கு தான் அவங்க முதல்ல வந்தாங்க. அதனால அந்த ஊருக்கான பெருமை, கண்ணகியின் கால் தடம் பதித்த மண் சிறுகுடி மண். இந்த மந்தை முத்தாலம்மன் கோவிலை நாம மீட்கத்தான் போறோம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அரசாங்கத்துக்கு ஆலயத்திற்குள், அது இந்து ஆலயத்திற்குள் இடமில்லை என்பதுதான் நம்ம முழக்கமே. அதான் நிச்சயம் செய்யப்படும். ஆனால் அதனுடைய வெற்றி விழா எப்படி கொண்டாடுறதுன்னா, கண்ணகிக்கு அங்க விரைவில் கோயில் கட்ட போறோம், கட்டுவாங்க. நம்ம ஊர்ல வந்துதான் கண்ணகி வந்திருக்கா. நம்ம ஊர்ல ஒரு நேரம் சாப்பிடாமலா கண்ணகி போயிருப்பா. நம்ம ஊர்ல யாரு வீட்டாவது போய் ஒரு செம்பு தண்ணி குடிக்காமலா நடந்து போயிருப்பா. நிச்சயம் நம்ம ஊர் வழியா தான் போயிருக்கா. எனக்கு ஒரு சந்தோஷம், அவ எங்க ஊர் வழியா வந்திருக்கா. மதுரை நகரத்துக்குள்ள நுழையிறப்ப திருப்பாலைக்கு தான் முதல்ல வந்திருக்கா. நான் திருப்பாலைக்காரன் தான். இதெல்லாம் வரலாற்றே குறிப்பிருக்கு. எந்த மொழியிலே இருக்காரு, எந்தெந்த ஊர் வழியெல்லாம் வந்து அங்க எழுதியிருக்கிறாரு. அந்த சிறப்பான ஊர் சிறுகுடி. நூற்றுக்கணக்கான வருஷமா ஒரு கோயில் நடந்துச்சு. ஒரு வழக்கு ஒண்ணு வந்துச்சு. பிராகு ஒரு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்குது, கை குழந்தை. வெள்ளையம்மாக்கு குழந்தை பிறக்குது. உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு அந்த பிரசவம் பார்த்த பொண்ணு சொல்லிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல கருத்தம்மா அவ்வளவு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கா. இடையில ஒருத்தன் அந்த குழந்தைக்கு அங்கே போட்டு உடனே அந்த குழந்தை பிறந்துச்சு, காசு வாங்கிட்டு போயிட்டான். அநேகமா திமுக நடத்தின ஆஸ்பத்திரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்னாச்சு? வெள்ளையம்மா அது என் குழந்தைங்கிறா, கருத்தம்மா என் குழந்தைங்கிறா. கருத்தம்மாவுக்கு தெரியும் நம்ம காசு கொடுத்தா வாங்கிட்டோம். ராஜாவுக்கு முன்னால வழக்கு போச்சு, அரண்மனைக்கு போச்சு வழக்கு. ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, என் குழந்தை என் குழந்தை. குழந்தை கை குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? பாவம், யார் அம்மான்னு தெரியாது. இப்ப ராஜா சொல்றான், பிள்ளைய பார்த்தா கருப்பாவும் இல்லை வெள்ளையாவும் இல்லை. நம்ம வெள்ளையா இருந்தா வெள்ளையம்மா பிள்ளைன்னு முடிவு பண்ணிருப்பான் ராஜா. கருப்பா இருந்தா கருப்பம்மா பிள்ளைன்னு முடிவு பண்ணிருப்பான். குழந்தை மாநிலமா இருக்கு. அப்ப யாரு பிள்ளைன்னு தெரியல. சரி, ஊர்ல யாராவது சாட்சியை கூப்பிடுன்னா கருத்தம்மாவுக்கு ஆதரவா சாட்சி சொல்றது 10 பேர் வரலாம். இது கருத்தம்மா பிள்ளைதான், எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லி முடிச்சோம்னா வெள்ளையம்மாவுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல 10 பேர் வரலாம். இது வெள்ளையம்மா பிள்ளைதான், எங்களுக்கு நல்லா தெரியும். ராஜா மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். இப்படி ஒரு வழக்கு உங்க ஊருக்கு வந்தா என்ன செய்வீங்க? ஒண்ணுமே தெரியல. இப்ப என்ன டிஎன்ஏ டெஸ்டடு, ரத்த பரிசோதனை எடுத்து ஹைதராபாத்துக்கு அனுப்பு, டெல்லிக்கு அனுப்பு, டெஸ்ட் பண்ணி 6 மாசத்துல கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ராஜா ஒரு யோசனை பண்ணான். யோசனை பண்ணி என்ன சொல்றான், அங்க இருக்கிற ஒரு படை தளபதியை கூப்பிட்டு, 2 பேருமே அவங்க பிள்ளைங்கிறாங்க. குழந்தைக்கு யாரு அம்மான்னு தெரியாது. 2 பேருக்கும் வெள்ளையம்மாக்கும் சாட்சிக்கு ஆள் இருக்கு, கருத்தம்மாக்கும் சாட்சிக்கு ஆள் இருக்கு. அதனால ஒண்ணு செய்யலாம், புள்ளைய கட்டிய வச்சு அறுக்கணும். ஆளுக்கு பாதி புள்ள, இல்ல உனக்கு வெள்ளையம்மாக்கு பாதி, கருத்தம்மாக்கு பாதி.
இது சம்மதமா அப்படின்னு சொன்ன உடனே கருத்தம்மா சரிங்களா, சரி முழுசா பிள்ளைய எப்படி நான் விடுவேன், அரை வரையா இருந்தாலும் பரவாயில்ல, பாதி பிள்ளைய என்கிட்ட கொடுங்க. இந்த வெள்ளையம்மா உங்களோட அழுகுறான், ஐயோ புள்ள செத்து போங்க, பாதி அடுத்த அப்படி இருக்கும், நான் என் பிள்ளைய வச்சுக்கணுன்றதுக்காக நான் கேட்கிறேன், நீ ராஜா அறுத்து கொடுனா அந்த பிள்ளைய செத்து போகுதுன்னா அதுக்கு பதிலாக பிள்ளை அவர்கிட்ட இருக்கிறது கருத்தமா தருக்கிறதா என் பிள்ளை உயிரோடு இருக்குனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்றேன். கருத்தம்மா நீ அறுத்தா பரவாயில்லன்றா. ராஜா சொன்னா அந்த கருத்தம்மா வந்து ஜெயில போது இது வெள்ளையம்மா போட்டுதான் வெள்ளையம்மா அப்படி பல 100 வருஷமா ஒரு கோயில் நடக்குது, கோயில் நிர்வாகம் நடக்குது. இங்க வெள்ளையம்மா நல்லபடியா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. ஆசை அலங்காரம் அவர்கள் தலைமையில ரொம்ப அற்புதமா நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பேர்ல தான் ஆசை இருக்கே தவிர அவர் ஆசையெல்லாம் அந்த கோயில் நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க தவிர அந்த கோயில் அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க தவிர வேற நோக்கம் எதுவுமே இல்லை. வேற எந்த நோக்கம் இல்லாம இருக்காரு ஒரு பெரியவர். பாரம்பரியமா அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கு எதிராக சில பேர் மனு போடுறாங்க, சில பேர் ஆட்சேபனை எழுப்புறாங்க. ராஜாட்ட போய் இது ஏங்க வந்தேன்னு சொன்ன மாதிரி இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது, இது இந்து அறநிலையத்துறை எடுத்துக்கலாமா, கவர்மெண்ட் இந்த கோயிலை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா இந்த வெள்ளையம்மா மாதிரி ஆசை அலங்காரம் ஐயாவோ சுத்தி உள்ளவங்களோ நீங்களும் ஊர்காரங்களோ வெள்ளையம்மா மாதிரி கொதிச்சு போறீங்க, மனு போட்ட வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து தெரியுது இந்த கோயில் யாருக்கு சொந்தமானது. இப்ப இருக்கிற ஆட்சி நடக்காம முத்துராமலிங்கம் தலைமையில கதலி நரசிங்க பெருமாள் தலைமையில பிஜேபி ஆட்சி நடந்தா, டாக்டர் தலைமையில நடந்தா நாங்க முடிவு பண்ணுவோம் இது ஆசை அலங்காரம் அவர் தலைமையில தான் இருக்கும். யார் அறநிலையத்துறைக்கு அரசாங்கத்திற்கு கோயில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே கோயில் வாரிசுகள். அரசாங்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க நோக்கம் எவ்வளவு தூய்மையானதா இருந்தாலும் அவங்களுக்கு கோயில் மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இந்து கோயில்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு வேலை இல்லை, எல்லா கோயிலை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கோம். கிறிஸ்தவங்க நடத்துற சர்ச்சில் அரசாங்கத்துக்கு வேலை இல்லை, அங்க அரசாங்கம் என்னன்னு கேட்கறது இல்லை. சர்ச்சில் நிறைய முறைகேடு நடப்பதாக புகார் வருது, கம்ப்ளைண்ட் வருது, பண விஷயத்துல மோசடி நடக்குது, சர்ச்சில் இந்தந்த சர்ச்சில் இவ்வளவு இருக்குன்னு அரசாங்கத்துக்கு புகார் போயிட்டு இருக்கு. அதுல அரசாங்கம் தலையிடாது. முஸ்லீம்கள் நடத்துற மசூதியில தர்கால வக்போர்டு தான் தலையிடுமே தவிர அரசாங்கத்துக்கு தலையிடுற உரிமை இல்லை. இந்த அரசாங்கம் எல்லா மதங்களையும் சமமா நடத்தணுமா இல்லையா, அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்தவ முஸ்லீமோ இந்துவோ நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி, கரெக்ட் சரியா தப்பா, நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி. இப்ப ஒரு அண்ணன் நடத்துற கோயிலுக்கு மாத்திரம் அரசாங்கம் தலையிடும், மற்ற தலையிடாதுன்னா அதே மாதிரி எங்களுக்கும் தலையிடாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறத சிறுகுடி மக்கள் கொடுக்கிற செய்தி. இந்த போராட்டத்துக்கு முஸ்லீம் அண்ணன் தம்பிகளும் இங்க வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம். இந்து கோவிலை காப்பாற்றுக்காக இஸ்லாமியர்களும் வந்திருக்காங்க என்பது எனக்கு மகிழ்ச்சி. அரசாங்கத்துக்கு என்ன வேலை? ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலையே அரசாங்கம் கண்ட்ரோல் வைக்க கூடாதுன்னு சொல்றப்ப சிறுகுடி மக்கள் முத்தானந்த கோயில் அரசாங்கம் மீனாட்சி அம்மன் கோயிலே பார்க்கறது உரிமை இல்லைடா, அதிகாரம் கிடையாது, தகுதி கிடையாது அரசாங்கத்துக்கு. நீ வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்து கோயில்களை இந்துக்கள் பார்த்துக் கொள்வார்கள் சொல்லும். அதனால எந்த கோயிலும் முடியாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நம்ம நத்த சரவணன் அவர் ஒரு மனு கொடுக்கிறாரு, சிறுகுடி மக்களுக்காக இது எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எங்க காத்தாவராயன் கோயில் 2 வருஷத்துக்கு முன்னால எடுத்துட்டாங்க, இது தெரியவே இல்லை அப்படின்னா தெரியவே இல்லை. காத்தவராயே அவங்களை காத்தாரு, காத்த கடவுள் காத்தவராய கோயில் நீங்களால காக்க முடியலன்னு என்ன அர்த்தம்? சண்டை போட்டு வேண்டாமா, வீதிக்கு வந்துட்டு வேண்டாமா? வரலாறு என்னங்க எழுதும்? அரசாங்கம் எடுக்கட்டும், காத்தவராய கோயில் அரசாங்கம் எடுக்கட்டும், எடுத்துருச்சு விடுங்க. அது இப்பக்குள்ள மீட்க முடியாது. ஒரு 6 மாசம் பொறுங்க. மே மாசம் ஆட்சி மாறப்போகுது. அப்ப காத்தவராய கோயில் 24 மணி தலைமை செட்டியாருக்கு தான் வரப்போகுது. அதனால நடக்கும், காத்தவராயர் அறுவாலையும் நடக்கும். வரலாறுனா என்ன? வரலாறுனா என்ன? என் கண்ணு முன்னாலும் ஒரு அநீதி நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது. அதை என்னால தடுக்க முடியல, அது நடந்துச்சு.
அப்படின்னு சொல்றதுல வரலாறு. என் கண்ணு முன்னால ஒரு அநீதி நடந்துருச்சு. ஆனா நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிறேன். சும்மா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு தொகலாம் பார்த்துக்கலான்னு நான் போகல. நான் வீதிக்கு வந்து போராடினேன். அந்த அநீதி நடக்கக்கூடாது என்பதற்காக என் இறுதி மூச்சு வரை நான் போராடினேன். என் வரலாற்றில் இந்த அநீதியை, இந்த அக்கிரமத்தை நான் வேடிக்கை பார்க்கிறேன். நான் வீதியில் இறங்கி போராடினேன்னு சொல்றதுதான் வரலாறு, போராட்டம் தான் வரலாறு. அப்படி இன்னைக்கு திருப்பதி மக்களுக்கு தான் எனது வணக்கங்கள். வீதிக்கு வந்து வெயிலுக்கு வந்து எங்க மந்தை முத்தாரம்மன் கோயிலை நாங்க பாதுகாக்கணும்னு போராடுறீங்க, அந்த கோயிலை மீட்கணும்னு போராடுறீங்க, அந்த முயற்சிக்கு எனது பாராட்டுங்க. நம்ம கார்த்திகசாமி அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. அந்த பயம் திக்கு திக்குன்றது இங்க வரும்போது. நான் ஒரு கோயில அரசாங்கம் எடுக்குதுன்னு நினைச்சுதான் வந்தேன். வந்தா சரவணன் சொல்றாரு இங்க காக்காவராயங்களை எடுத்தாச்சு. இவர் என்ன சொல்றாரு, வேலாயுதம்பட்டியில் இருக்கிற முத்தாரம்மன் கோயிலையும் எடுக்க போறாங்களா, எடுக்க போறாங்களா, நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அரசாங்கம் இந்துக்களுக்கு, இந்து கோயிலுக்கு நோட்டீஸ் கொடுத்து உன் கோயிலை நாங்க எடுத்துக்கோங்க. இந்துக்களாகிய நாம் இந்த அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். 6 மாசம் தான் அரசாங்கம், நாம நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுக்கலாம்ல? நக்கத்துல தெலுங்கு செட்டி தெருவில் காத்தவராயன் கோயில், நக்கத்துல சிவந்தி விநாயகர் கோயில், விளாம்பட்டியில ஒரு முத்தாரம்மன் கோயில், நக்கம் கோயில மட்டும் 15க்கும் மேற்பட்ட கோயில்களை எடுக்க வேண்டும் என்று அறநிலையத்துறை மிக ஆர்வமாக இருக்கிறது. இந்த ஊர் அம்பலம் வந்திருக்காங்க, மணிகண்டன் ஐயா வந்திருக்காரு, தங்கம் வந்திருக்காரு, அடைக்கல் அம்பலம் வேலாயுதம் வந்திருக்காரு. இவங்க அந்த ஊர்காரங்க இங்க நம்மகிட்ட மனு கொடுக்க வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. கோவில்ல பிரச்சனை இருக்குன்னு யாரும் பெட்டிஷன் போட மாட்டாங்க, போடுவாங்கல்ல. ஒரு நல்லா நடந்திருக்கா, அது எப்படி நல்லா நடக்கலாம்? இப்போ மந்தை முத்தாரம்மன் கோயிலை பத்தி, சிறுகுடியை பத்தி நான் கேட்டேன். அவர் பெரியவர் சொல்றாரு, நான் சொன்னேன் ஒரு ஜாதிக்கு சொந்தமான கோயிலான்னு கேட்டேன். இல்லவே இல்லைங்க, சொத்துப்பட்டுல எல்லாருக்கும், எல்லா ஜாதிகளுக்கும் சொந்தமான கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஜாதிக்கும் சொந்தமான யாரும். நான் கேட்டேன், இந்த பட்டியல் சமுதாயத்துக்காரங்கள கோயில்ல மற்ற இடங்கள்ல அனுமதிக்காம இருந்தாங்களே, அப்படி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஐயோ இப்படிலாம் சொல்லாது. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் எங்க கோயில முதல் மரியாதை, முதல் பல்லக்கு, முதல் காப்பு கட்டுறது எஸ்சி மக்கள். பட்டியல் சமுதாயம் எஸ்சி மக்கள். முதல்ல காப்பு கட்டுறது அவங்களுக்கு தான். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் தான் முதல்ல பல்லக்கு தூக்குறாங்க. பல்லக்கு தூக்குறது அவங்க தான். அவங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு மரியாதை. இப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த சமூக நீதி, சமூக நீதின்ற பேர்ல நம்ம நிறைய பேசுறோமே, எல்லா ஜாதியும் ஒரு இடத்துல உட்க வச்சு சமத்துவ உறவுன்னு வீடு கட்டி கொடுக்குறோமே, எல்லா ஜாதிக்கும் பொதுவா மயான வேலைன்னு பேசுறோமே, இப்படி எல்லாம் பேசுற இந்த சமூக நீதிய, எல்லா ஜாதியும் ஒன்னா சேர்ந்து ஒன்ன கொண்டாடணும்னு சொல்ற சமூக நீதிய சிறுகுடி கிராம மக்கள் சத்தம் இல்லாம நூற்றாண்டு கணக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. அவனை பாராட்டி பக்கனை கொடுக்கணும் அரசாங்கம். இப்படி எல்லாரும் சந்தோஷமா செய்யுது. அதை விட்டுட்டு எவனை பெட்டிஷன் போட்டாங்க ஒருத்தர், அதை நாங்க விசாரணை பண்ணுவோம். நியாயம் தான், பெட்டிஷன் போனா அரசாங்கம் விசாரணை தான் பண்ணணும், தப்பு இல்லை. பெட்டிஷன் போட்டவர் மேலேயும் தப்பு இல்லை, விசாரணை பண்ணணும். ஆனா விசாரணை முடிவில் அரசாங்கம் என்ன செய்யணும், அறநிலையத்துறை என்ன செய்யணும்னா, இதை சமாதானம் செய்து என்ன குறைகள் இருக்கிறதோ அதை சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய முயற்சிக்கணுமே தவிர, ஆஹா ஓம் கோயில பிரச்சனை வந்துச்சையா பெட்டிஷன் தூக்கு கோயில் அறநிலையத்துறைக்குன்னு ஆர்டர் போட்டு எடுக்கக்கூடாது. எடுக்கிறதுக்கு இல்லை அறநிலையத்துறை, அது சிறுகுடி மக்களுக்கு சொந்தமானது. ஆனா இன்னைக்கு ஃபைல் வந்து கமிஷனர் இருக்கு. அறநிலையத்துறை கமிஷனர் சென்னையில் இருக்காரு. அதிகாரிகிட்ட பேசிட்டு தான் வந்தோம். நாம போட்ட பெட்டிஷனும் இங்க இருக்கு. இந்த கோயில் அறநிலையத்துறை எடுத்துக்கணும்னு ஏதோ பெட்டிஷன் யாரோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் இருக்கு. அவங்க விசாரணை பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க, அதுவும் இருக்கு. இன்னும் கமிஷனர் முடிவு எடுக்கவில்லை. கோவிலை எடுக்கணும்ன்ற முடிவை இன்னும் கமிஷனர் எடுக்கல. கமிஷனர் தான் முடிவு எடுக்கணும். நான் இப்போ பிஜேபி காரனா பேசுறேன், முதல்ல பக்தனா பேசுறேன், இப்போ பிஜேபி காரனா பேசுறேன். கமிஷனரை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கும். நாங்க போய் சென்னையில அறநிலையத்துறை கமிஷனரை சந்திக்க போறோம். இந்த கோயில் திருக்குடி மக்கள் அவங்க பொறுப்புல இருக்கணும். இத்தனை வருஷம் இந்த பாரம்பரியத்தை நீங்கள் மாற்றக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தத்தான் போகிறோம்.
இல்லையா இதெல்லாம் இப்படி குறை இருக்கு குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னா, குற்றம் இருக்குன்னு சொல்றவங்க சொல்லட்டும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க விசாரிச்சு பார்த்துருப்பீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இல்லையா சின்ன சின்ன குறை இருக்கு, அப்படி இருந்தா அதை எப்படி சரி செய்து கொள்வதுன்றது நீங்களே எங்களுக்கு வழிகாட்டு சொல்லுங்க. இந்த கோவிலை அரசாங்கம் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர, கோவில் ஏதாவது திருத்தங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எப்போதுமே சொல்லவில்லை. சொல்ல ஏற்றுக்கிறோம். 1920 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 95 வருஷமா அக்கௌண்ட், 105 வருஷமா அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. எல்லாம் எழுதிட்டாங்க, கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டாங்க. 105 வருஷமா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற ஒரு கோயில் தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் தனியாக. அறநிலையத்துறை ஒரு ஆடிட்டரை நியமிக்கிட்டோம், தணிக்கையாளரை நியமிச்சு ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்லாம் சரிதானா அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்கணும். அந்த ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கட்டும், தவறு நடக்கல அப்படின்னு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கணும். கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரு. வேணா இன்னொன்று செய்வோம் இல்லையா, ஆடிட்டர் கோயிலாம் வேண்டாம், இந்த மந்த முத்தாளம்மன் கோயில் நிர்வாகினா மந்த முத்தாளம்மன் கோயில் கூப்பிடுவோம். அறநிலையத்துறை கமிஷனர் பெட்டிஷன் போட்டவங்க அங்க வரட்டும், கமிஷனரும் வரட்டும். தட்டுல வந்து சூடத்தை ஏற்றும், ரெண்டு தட்டுல சூடம் ஏற்று இந்த கோயில் வச்சு 5 பைசா நாங்க திங்கலடான்னு சொல்லி முத்தாளம்மன் தட்டுல சூடத்தை வச்சு அமைக்கிறோம். அறநிலையத்துறை கமிஷனரையும் ஆட்சியையும் அறநிலையத்துறை அமைச்சரை வந்து இந்த கோயிலை முறையீடு பண்ணியிருக்கேன் சத்தியம் பண்ண சொல்லி சூடத்தை அமைச்சர் கோர்ட்டு நீதித்தா அப்புறம் போகட்டும். நீதிமன்றத்துக்கு வர நாங்களும் தயார், நீதிமன்றத்தை நாங்களும் மதிக்கிறோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நாங்கள் கேட்டுக்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னால நீ சூடத்தை அமைச்சியா பண்ணிருக்கு, தப்பு நடந்ததுக்கு நீ பண்ணுங்க தைரியம் இல்ல இல்ல, உனக்கே கை நடுங்குது இல்ல. ஐயோ அப்பதான் பேசாதீங்கன்றார் ஒரு ஆபீசர். பேசினேன் சூடத்தை அமைச்சுறீங்க சார், நான் சொன்ன சூடத்தை அமைச்சா கை வந்து போகணும்னு சொன்னா கூட நான் மேல ஒரு பிளாஸ்டிக் உரம் போட்டுக்கிறேன், ஒரே வச்சு கூட அமைச்சுங்கன்னு சொன்னேன். ஐயோ அப்பதான் பேசாதீங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எனக்கு புள்ள ஊட்டுன்னு இருக்கு சார். நான் கோயில் கட்சிகளுக்கும் புள்ள ஊட்டு இருக்கு சார், அவங்க பண்றாங்கல்ல அவங்க. அப்போ என்னமா ஒரு காரணத்தை சொல்லி அதை கேட்கணும், அதனால அப்படி பண்றாங்க. நாங்க அவங்க செய்வோம். ரொம்ப விரைவில் ஒரு நல்ல நாள் முடிச்சு சிறுகுடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும், சிறுகுடியை சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த கோவிலை அரசாங்கம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வீட்டுல வாசல்ல மொட்டை நாளில மந்தை முத்தாள கொடி ஏற்றும். அப்பதான் இந்த அரசாங்கம் தெரியும் எத்தனை வீட்டுல சுற்றி எத்தனை கிராமங்களுக்கு ஆதரவு இருக்கு. இந்த கோயில அரசாங்கம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, தெரியுமா தெரியாதா? அப்படி ஏற்று கொடி ஏற்றலாமா? அது என்னைக்கு ஏற்றுவீங்க என்னன்னு சொல்லுங்க. அப்படி ஏற்றுறதுன்னு சொல்லுங்க. முதல் கொடியை நான் வந்து ஏற்றேன், கோயில் வாசல்ல ஏற்றேன். இங்க உள்ள எல்லா கட்சிக்காரங்க எல்லாம் வருவாங்க. முதல் கொடி ஏற்றுறது நாங்களே வரும். அதுலயே அவங்க அரசாங்கம் மனசு மாறலைன்னா சிறுகுடியில சுற்றி உள்ள கிராமங்கள்ல ஒரு நாள் அடையாளத்துக்கு கடை அடைப்பு நடத்துவோம். கடை அடைங்கன்னு எந்த வியாபாரியும் நம்ம போய் வற்புறுத்த மாட்டோம், வலியுறுத்த மாட்டோம். ஐயா நீங்களும் தான் இந்த ஊருக்காரு, இந்த கோயில் அண்ணா புண்ணியன்றது அவங்க வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த கோயிலை காப்பாற்றுறதுக்கு ஒரு நாள் அடைங்கன்னு அவங்களுக்கு கோரிக்கை வைப்போம். ஒரு நாள் கடையெடுப்பு, முதல்ல கொடியேற்றுவோம். அரசு மனம் மாறவில்லை என்றால் கடையெடுப்பு செய்வோம். இதற்கிடையில பிஜேபியிலிருந்து இந்த கோயில் டிரஸ்டிகளையும் அழைத்துக் கொண்டு சென்னைக்கு சென்று அறநிலையத்துறை ஆணையாளரை கமிஷனரை பார்த்து எங்களது கோரிக்கையை சொல்வோம். அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் சேகர் பாபு, அவர் திமுக இருந்தா கூட கோயில் விஷயத்துல கொஞ்சம் நல்ல காரியமும் பண்றாருன்னு அப்பப்ப செய்தி வருது. பாருங்க, பிஜேபியில இருந்தா கூட இவன் இப்படி மோசமா நடக்கிறானேன்னு சில பேர் சொல்லுவாங்க. பத்தியா அப்ப பிஜேபி நல்ல கட்சி, இன்னும் சரியில்லை அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், திமுக இருந்தா கூட இவர் கொஞ்சம் நல்ல மனுஷனா தெரிகிறாரு அப்படின்னு சொல்றேன். அதனால தேவையில்லை, அவரையும் சந்திக்க முடியும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்குங்க, ஆட்சியாளர்களுக்கு என்ன முக்கியம்? என்ன முக்கியம்? கோயிலெல்லாம் முக்கியம் இல்லை, சாமி எல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் ஐயோ அம்மன் சாமி கோச்சுக்கீங்கன்னு சொன்னேன்னா அதை கோச்சுக்கு போய் பார்த்துக்கலாம். நான் போய் பரிகாரம் பண்ணிக்கிறோம், கோயிலா போய் இந்த அம்மனுக்கு வேற இன்னொரு அம்மனுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறோம்.
இந்துக்களா ஓட்டு போட்டா மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே புரியும். நம்ம அண்ணன் தம்பி சிறுபான்மை சமுதாயம் இருக்காங்க, கிறிஸ்தவ முஸ்லிம்கள்லாம், அவங்க விஷயத்தை பேசுறது ஏன் அரசாங்கம் பயப்படுது? எந்த கட்சி ஏன் பயப்படுது? ஏன் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, அவங்க கோயிலுக்கு போறாங்க, அவங்க மதப்படி வாழ்றாங்க, எல்லாம் செஞ்சா கூட தேர்தல் வந்துட்டா என் மதத்துக்கு இது நல்லதான்னு தெரிஞ்சாதான் ஓட்டு போடுறாங்க, இல்லைன்னா அவங்க ஓட்டு போடுறது இல்லை. நாம மட்டும்தான் எப்படி ஓட்டு போடுறோம்? எலெக்ஷன் வருது, அந்த முத்தாரங்கள் எடுக்கணும்னு சொல்ற கட்சிக்கே நம்ம ஓட்டு போடுவோம். நம்ம அக்கா அப்படியே பார்ப்போம், பிஜேபிக்காரன் ஓட்டு கேட்டு வர்றான், அவங்க வர்றாங்க, யார் 500 ரூபாய் தர்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே முத்துராம நீங்க போய் நோட்டீஸா கொடுத்துட்டே இருப்பாரு மாவட்டத்தில். நோட்டீஸை விட வேற கவர் வச்சிருக்கா, சொக்கர் போய் குடிக்கிறவங்களுக்கு பாட்டில் தண்ணி கொடுப்பாரு, அந்த பாட்டில் வேண்டாம், வேற பாட்டில் ஏதாவது வச்சிருக்காங்க. நம்ம அன்னைக்கெல்லாம் எதிர்பார்த்து அப்ப கவர்ல பணம் கொடுத்தா, பாட்டில் கொடுத்தா, ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா, இல்லை நம்ம ஜாதிக்காரன் நினைச்சா, இப்படி எல்லாம் ஓட்டு போடுறது. இப்படி போடலாமா? ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? நீ கண்ணு கண்ணை திறந்து 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு உள்ள உலகத்துல. அவன் கொடுக்குற 500 1000 பெருசு. அப்படிதான் கொடுத்துட்டு இன்னைக்கு பாரு ஒரு கோயிலை காப்பாற்றுறதுக்கு எடுத்து போராட வேண்டியது. நம்ம ஊர் ரோடு சுத்தமா இல்லைன்னா போராட வேண்டியது. நம்ம ஊரு கம்மாய தூர் வரலைன்னா போராட வேண்டியது. டேம திறந்து விவசாயத்துக்கு தண்ணி வரலைன்னா போராட வேண்டியது. ஒரு நல்ல அரசாங்கம்னா மக்களை தெருவுக்கு வந்து போராட விடக்கூடாது. அதான் நல்ல அரசாங்கம். சொல்லும் போதே புரிந்து கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா கலெக்டரோ ஆர்டிஓவோ தாசில்தாரோ வந்து எல்லாம் பார்த்து என்ன பிரச்சனை, ஏன் போராடுறீங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்கள் என்னன்னு பார்க்குறோம், பேசி சரி பண்றோம், உங்க போராட்டத்தை ஒத்துழைங்க. என்னைக்குமே ஜனநாயகத்தில் மக்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கிற மாதிரியே தான் ஆட்சி நடக்குது. ஏதாவது ஒரு குறை இருக்கு, அதை சொன்னா கேட்கறது இல்லை, தெருவுக்கு வர வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது. அப்ப நம்ம எல்லாரும் வெயில நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அது தம்பி முத்துராமன் தான் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நானாவது பரவாயில்ல, கருப்பா இருக்கேன், கருப்பா தம்பி பல பலன்னு சிறப்பா வர்றதுக்கான வெயில நின்னா கருத்து வந்தா மேலே உட்கார. இப்படி போராடி போராடி போராடிதான் இந்த ஆட்சியை புரிய வைக்க முடியும் என்றால், போராடாமலே சொன்னால் புரிகிற ஆட்சியை நாம் உருவாக்க வேண்டும் என்றுதான் நாம் உங்களிடம் கோரிக்கை. சொன்னாலே புரிஞ்சுக்கணும். அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க. இந்துக்கள் நம்ம உரிமைகளை கேட்போம், நம்ம கோயிலை நம்ம மீட்போம், இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்வோம். இது எல்லாம் செஞ்சாதான் நமக்கு முழுமையா புரியும். இல்லைன்னா இது ஒவ்வொரு கோயிலும் எடுக்க ஒவ்வொரு போராட்டமா நடத்திட்டு இருந்தா அது சரி வராது. அதனால இதையெல்லாம் பிஜேபி செய்யும். முழுமையாக முத்தாரம்மன் கோயிலை மீட்டு மறுபடியும் அந்த கிராமத்தில் கொடுக்கும் வரை நாங்கள் கூட நிற்போம், நம்ம கூட பயணிப்போம். இது முத்தாரம்மனுக்காக செய்கிறது, இந்த ஊருக்காக செய்கிறது, இந்து தர்மத்துக்காக செய்கிற ஒரு பணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர இது அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் செய்கிற வேலை இல்லை. அது தேர்தல் வரும்போது நீங்க என்ன வேணாலும் முடிவு செய்யுங்க. இது வந்து கோவிலுக்காக செய்கிற ஒரு பணியாக, அம்மனுக்காக செய்கிற பணியாக, நம்ம முன்னால நிற்கிற இத்தனை சகோதரிகளுக்காக செய்கிற பணியாகத்தான் நாம ஏன்னா கூட்டம் கொடுக்குறாமோ நினைச்சேன். அந்த கூட்டமா இருக்கு, அதே மாதிரி கோயிலுக்காக ஆளுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்து கூட்டம் இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். காரணம் வரும்போது ஏன் புத்தி அப்படித்தான் நினைப்பீங்க. அரசியல்வாதினாலே கொஞ்சம் புத்தி மட்டமா தான் இருக்கு. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 200 ரூபாய் கொடுத்து வரல, இவங்க ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய் செலவழிச்சு வந்து நினைக்கிறாங்க. இந்த வெயில் 200 ரூபாய் வாங்கிட்டு வந்த கூட்டம் தான் இந்நேரம் காணாம போயிருக்கு. அங்கங்க நிற்கும். எப்ப வேன் வரும், என்ன நேரம் ஆச்சு, மச்சான சாப்பாடு போடுவீங்களா, இந்த வீட்டுக்கு தான் போகணுமான்னு கேட்டுருக்கீங்க. இப்ப நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க சாயங்காலம் ஆனா கூட நாங்க பசியில நிற்போம்னு சொல்றீங்க பாருங்க. இதுதான் அந்த உணர்வு. அதனால அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். இது ரொம்ப முன்னெடுப்பு செய்து இதை நடத்த வேண்டும் என்று ரொம்ப ஆவலாக இதை முன்னெடுத்தவர் சொக்கர் தான். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அங்கே ஒரு பெரிய போராட்டம், இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இதுல பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொண்டது. அதனுடைய மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் அவர்களது வழிகாட்டுதல்ல இங்க கலந்து கொண்டோம். நடத்தியது கிராம மக்கள், சிறுகுடி கிராம மக்கள். இங்க இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல பல நூற்றாண்டுகளாக இருக்கிற மந்தை முத்தாலம்மன் கோவில், அதை நிர்வாகிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது கிராம கோயில், அறநிலையத்துறைக்கு வராது. இப்ப அறநிலையத்துறை எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு பதிலாக அறநிலையத்துறைக்கு ஒரு புகார், யாராவது ஒரு பெட்டிஷன் போட்டா போதும், விசாரணைன்ற பேர்ல ஏதோ பண்ணி உடனடியாக அந்த கோயிலை HRNC சேர்க்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படித்தான் அந்த பாரம்பரியமா நடக்கிற இந்த சிறுகுடி
முத்தாளம்மன் கோயிலுக்கு அறநிலையத்துறைக்கு புகார் போச்சுன்றதுக்காக விசாரணை பண்ணோம், இந்த கோயில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கொதிச்சு போறாங்க. பல நூற்றாண்டுகளாக இருந்த கோவில் சிலப்பதிகாரத்துல சிறுகுடி கிராமம் பத்திர குறிப்பு இருக்கு. கண்ணகனும் கண்ணகியும் கோவலனும் பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு வந்த போது அவர்கள் பாண்டிய நாட்டுல அவர்கள் நுழைந்த முதல் ஊரே சிறுகுடி தான். சிறுகுடியை பத்தின ரெஃபரன்ஸ் சிலப்பதிகாரத்துல இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறதா அந்த மந்தை முத்தாளம்மன் கோயில். அப்படி எவ்வளவு வரலாறு பாரம்பரியம். அரசாங்கம்ன்றது என்ன சார், கவர்மெண்ட் 75 வருஷம் தான் ஆகுது. 75 வருஷமா தான் அந்த நாட்டுல கோயில் இருக்கா? ராஜராஜ சோழன் கோயில் கட்டி 1050 வருஷம் ஆச்சு. ராஜேந்திர சோழன் கோயில் கட்டி 1000 வருஷம் ஆச்சு. 40,000 கோயில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல அரசாங்கம் வந்து பார்த்துச்சா? எவ்வளவு பொலிவுற கோயில்கள் இருக்கு, எவ்வளவு உற்சாகமா திருவிழாக்கள் நடக்குது, தேரோட்டம் நடக்குது, கோவில் சொத்துக்கள் இருக்கு. அந்த பாரம்பரியத்தை அதுல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்து வேலை செய்ய விடாம நான் அரசாங்கம் எடுத்துக்கிறேன், அரசு சட்டம் இப்படித்தான் இருக்கு, இனிமே அரசு அதிகாரிகளை கேட்டுதான் எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் அவங்க பண்றது முற்றிலும் தவறு. நாங்கள் சிறுகுடி கிராம மக்களிடம் பேசியிருக்கோம். சிறுகுடி கிராம மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்வாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முழு ஆதரவு. மீனாட்சி அம்மன் கோயிலையே அரசாங்கத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்றப்ப முத்தாளம்மன் கோயில் அரசாங்கத்துக்கு என்ன வேலை? அதனால இதை ஒரு பாலிசி மேட்டரா பார்க்கணும். செக்குலர் கவர்மெண்ட்டுங்க, அது சமய சார்பற்ற அரசாங்கம். எங்கள் சகோதரர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களது தேவாலயத்துல அரசாங்கம் தலையிடுறதில்லை. எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தர்கால அரசாங்கம் தலையிடுறதில்லை. அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் சொன்னா இந்துக்கள் நடத்துற கோயில்களே தலையிடக்கூடாது. அதான செக்குலரிசம். இந்து கோயிலுக்கு மாத்திரம் அரசாங்கம் தலையிடும், மற்ற மதங்கள் விஷயத்துல தலையிடாதுன்றது அடிப்படையே தப்பு. அதனாலதான் சொல்றோம், சிறுபான்மையினருக்கு இருக்கிற அந்த சலுகை, அந்த உரிமை, சட்டத்துல அவங்களுக்கு இருக்கிற கன்செஷன் அதை எங்களுக்கு கொடுங்க, பெரும்பான்மைக்கு கொடுங்க. நாங்களும் இங்க கோயில் நடத்துறோம், யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி நீங்க நடத்துவீங்க? இப்படிதான் வெள்ளக்காரன் கேட்டான். நம்ம விடுதலை போராட்டம் நடக்கிறப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன கேட்டானா, நீங்க எல்லாம் சுதந்திரம் கேட்கறீங்க, நான் கொடுக்க தயார், யார்கிட்ட கொடுக்கறதுன்னு கேட்டான். அதை போய் 80 வருஷம் ஆச்சு, நல்லா இல்லையா நாடு? அது போனதுக்கு அப்புறம் நாடு நல்லா இருக்கு. நாம நடத்தலையா? நடத்த முடியாத இந்தியர்கள். அது மாதிரிதான் யார்கிட்ட கொடுக்கறது, எந்த இந்துட்ட கொடுக்கறது? உங்களுடைய பிரச்சனை கொடுத்துப்பாரு, அப்பதான் தெரியும். பிஜேபி ஆட்சி வரும்போது அது முழுமையாக சரியாகும் என்பது எங்களுக்கு புரிகிறது. ஆனாலும் அதுவரை எங்கள் கோரிக்கைகள், எங்கள் முழக்கங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டுதான். திமுக பைத்தியம் பிடிச்சிருச்சு. பீகார்ல SIR எடுத்து அங்க காங்கிரஸ் கட்சி மாதிரி கட்சிகள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் போன போது SIR நடத்தலான்னு தீர்ப்பு வந்ததுதான், நடத்தக்கூடாது. இப்ப திமுக எதிர்க்கிறது SIR. திமுக அரசாங்கம் அந்த வேலையை செய்து SIR எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாஃப் இருக்காங்களா? இந்த நட்சத்திர வீடு வீடா போய் வெரிஃபை பண்ண போறது தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியில இருந்து யாரோ வட இந்திய அதிகாரிகள் வந்து இங்க நட்சத்திர எல்லா வீட்லயும் போய் வெரிஃபை பண்ண போறாங்களா? இந்த நட்சத்திர இருக்கிற தாசில்தார், நட்சத்திர இருக்கிற RTO, இங்க இருக்கிற VAO, இங்க இருக்கிற தலையாரி, இங்க இருக்கிற ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் இதெல்லாம் போக போறீங்க. இவங்க மாநில அரசு சம்பளம் தருது, எலெக்ஷன் கமிஷன் சம்பளம் தருது இல்லையா? அதனால அடிப்படையே புரியாம நிழலோடு யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர். நிழல் யுத்தம் ஷேடோ ஃபைட் பண்ணாங்க, யாரோட பண்றதே தெரியல. மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதாக நினைச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் கமிஷன் எதிர்த்து என்ன அர்த்தம்? தேர்தல் கமிஷன் SIR செய்யும், அதை செய்ய வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய உரிமை, அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது நமது கடமை. இந்த அடிப்படை அரசியல் திமுக புரியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையா. SIR எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு அதே திமுகவினர் தான் வந்து வீடு வீடா போய் படிவங்கள் அப்புறம் பெற்று கொள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இது இரட்டை நிலைப்பாடு காட்டுது. கபட நாடகம், இரட்டை வேடம்லாம் இல்ல, கபட நாடகம். திமுக காரங்க பல இடங்கள்ல வடிவங்களையும் மொத்தமா கையில வாங்கிட்டு நாங்க வச்சு கொடுப்போம்னு அதிகாரிகளை பத்தி அதிகாரிகிட்ட சொல்றாங்க. எங்களுக்கு களத்துல இருந்து நிறைய புகார் வருது. திமுக காரங்க அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. திமுக காரங்க தான் அந்த படிவங்களை எல்லாம் மொத்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க போய் ஆபீஸ்ல அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமான ஆக்சஸ் இருக்கிறதுனால அவங்க செய்ய முடியுது. மற்ற கட்சிகள்லாம் அதுல போதுமான அளவு எங்களால அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. கீழே SIRக்கு ஆதரவு களத்துல, மேல அது எதிர்ப்பு நீதிமன்றத்துல. இந்த கபட நாடகம் ரொம்ப நாள் நிக்காது. நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவாகத்தான் வரும், SIRக்கு ஆதரவாகத்தான் வரும். சிறுகுடி கோயில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பல்வேறு தரப்பினர் வந்து ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட்டு வர்றாங்க. இப்ப திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுல இருந்து இந்துக்கள் கோயிலை மட்டும் குறிப்பிட்டு கையகப்படுத்துறதுல முனைப்பு காட்டுறாங்க. இது குறித்து நீங்க நத்தம் பகுதியில 15 கோயில்களுக்கு மேல பட்டியல் கொடுக்குறாங்களே.
ஏற்கனவே 24 மணி தெலுங்கு செட்டியார்களது கோவில் காத்தவராயன் கோவில் எடுத்துட்டாங்களா, 2 வருஷம் ஆச்சான். அது இப்பதான் அவங்களுக்கே தெரியுது. விளாம்பட்டியில ஒரு கோயில் எடுக்கிறாங்க, நத்தத்துல இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் அதே கோயில வந்து எடுக்க போறாங்கன்னு இந்த நிர்வாகிகள் ஒரு 15 கோயில் பட்டியல் கொடுத்திருக்காங்க. இப்படி பார்த்து அரசாங்கம் எடுத்துக்கிறதா இருக்கு. அரசாங்கத்தில இருந்து கண்ட்ரோல் பண்ணணும். அரசாங்கத்தின் பிடியிலிருந்து வணிகம், தொழில், கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணுமே தவிர, ஒரு ரெகுலேட்டரா இருக்கணுமே தவிர, அதை கண்ட்ரோலா இருக்கக்கூடாது. கண்ட்ரோல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை. அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஃபெசிலிட்டேட் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். அப்படி இல்லாம நான் கோயில் எடுத்துக்கிறேன், உனக்கு கோயில் சம்பந்தம் இல்லை, அரசு அறநிலையத்துறை அந்த கோயிலை கட்டிச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், தனியார் பஸ் ஓட்டுறாங்க, அந்த பஸ் எடுத்துக்கிறது அரசாங்கம் காம்பன்சேஷன் கொடுத்ததுல இத்தனை கோடி நஷ்டஈடு கொடுத்தாலும் எடுக்க முடியும். 2 பக்கம் விவசாய நிலம் இருக்கு, அரசாங்கம் ரோடு போடுது. ரோடு போடுறப்ப நிலம் கையகப்படுத்துறப்ப அந்த விவசாயிகளுக்கான நஷ்டஈடு காம்பன்சேஷன் கொடுத்துருதான் அரசாங்கம் எடுக்குது. அரசாங்கம் தனியார் சொத்துக்களை, தனியார் நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளும் போது அதற்கு நஷ்டஈடு கொடுக்கல. இப்ப மந்தையம்மன் கோயில அரசாங்கம் எடுத்துக்கணும். மந்தையம்மன் கோயிலுக்கு கிராமத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும் அரசாங்கம் பல கோடி வரும், கொடுத்துருவாங்களா? ஃபண்ட் இருக்கா போல அரசாங்கத்திட்ட? நீங்க எடுத்துக்கிற கோயில்கள் அரசாங்கத்துக்கு அந்த கிராமங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டு எடுப்பீங்களா? விவசாயிக்கு நஷ்டஈடு கொடுத்தா நிலம் இருக்கும். போக்குவரத்து நிறுவனங்கள் நஷ்டஈடு கொடுத்தா கார்பரேட்டைஸ் பண்றோம், எல்லாமே அப்படித்தானே பண்றோம். இதை அப்படி பண்ண தயாரா? இந்து கோயில்கள் எத்தனை கோயில் அரசாங்கம் எடுத்திருக்கோம், அத்தனை ஆயிரம் கோடி பணத்தை அந்த இந்து சமூகத்திற்கு கொடுத்து விட்டு தான் நாங்கள் எடுப்போம். எடுத்துட்டு பார்ப்போம். ஒரு மீனாட்சி அம்மன் கோயில 1 லட்சம் கோடி வருது. இந்த ஸ்ரீரங்கத்தை எங்க சொல்லுவீங்க, ராமேஸ்வரத்தை எங்க சொல்லுவீங்க? இதெல்லாம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு பணம் இருக்கா? திவாலாயிரம், இந்திய அரசு திவாலாயிரம். பொதுச்செயலாளர் ரொம்ப தெளிவாக உங்களிடத்தை எடுத்திருப்பாங்க. அவருக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி என்றும் நிற்கும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வந்திருந்து எங்களை அழைப்பை ஏற்ற நாங்கள் வந்திருந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும், பொதுமக்களுக்கு நத்தம்பதியினுடைய பொதுமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி உறவுடைய நன்றி வணக்கம். காலையிலிருந்து சிறுகுடியில கிளம்பும் போது மக்கள் கிளம்பும்